ரெஜினா சமையல். இந்த மாதிரி ஒரு சிக்கன் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானவுடனே கறியை முதல்ல வச்சுக்கணும். எண்ணெயில் கறியை நல்லா வதக்கிக்கணும். கறியை போட்டு உப்பு போட்டு 2 நிமிஷம் வதக்கி மூடிட்டு வதக்கி எடுத்து விட்டுட்டே இருக்கணும். 2 நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் மூடி போட்டு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கிறோம். அது மாதிரி 3 முறை செய்யுங்க. 2 நிமிஷத்துக்கு. இப்போ 3 தக்காளி இதில் போட்டுக்கணும். இதே மாதிரி வதக்கி விட்டு மூடணும். 3 முறை செய்யணும். நம்ம போட்ட தக்காளிலாம் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். ஒரு 1/4 ஸ்பூனு போட்டு திரும்பவும் அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டு மூடிடணும். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் போட்டுக்கணும். எல்லாம் ஒரு ஸ்பூனு. நல்லா வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இல்லை ட்ரையாக வேணும்னா இதையே நம்ம அடிக்கடி கொஞ்சம் வதக்கி விட்டு தீயாமல் பார்த்து நிறுத்திடணும். அது மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் கிரேவியாக வேணும்ன்ட்டு. இது இப்போ தண்ணியாக இருக்கிறதா வதங்கினோன்னா இந்த பச்சை மிளகாயும் இஞ்சியும் மேலே போடணும். நீட்டு வாக்கில் இஞ்சியாக இருக்கணும். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 போட்டுக்கோங்க. அதன் பிறகு கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதே அளவில் எல்லாம் போடுங்க. நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.